ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் சிண்ட்ரோம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னோட மோட்டிவேஷ்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அரியர், ஃபெயிலு, பாஸு இல்லை அதிக மார்க் இல்லாமல் கம்மியாக நான் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்லாம் நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு குட்டி பையன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சிருக்காங்க. அவனுக்கு என்னன்னா படிப்புல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்கான். தமிழை தவிர மீது எந்த சப்ஜெக்ட்டுமே அவன் மண்டைக்கு ஏறல. அப்போ அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, என்னடா அது நம்மளுக்கு படிப்புங்கிறதே வராது போல இருக்கு, நம்ம ஏதாவது தொழில் பண்ணி நம்ம பிழைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கான். அதுக்காக என்ன பண்ணியிருக்கான், ராப்பகலமா படிச்சு பார்த்துருக்கான். இல்லை வந்துட்டு யார்ட்டையாவது கதை மாதிரி கேட்டோம்னா மனசுல பதியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சு பண்ணி பார்த்துருக்கான். அப்படியுமே என்ன ஆகலை அப்படின்னா, அவனுக்கு ஸ்டடீஸ்ல வந்துட்டு கான்சன்ட்ரேஷனே சுத்தமா இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு இடத்துல வந்துட்டு அவன் அவமானப்பட்டுட்டான். அவன் படிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனோட ரெஸ்பெக்ட் ப்ராப்ளமா ஆயிடுச்சு. சுயமரியாதை மேல வந்துட்டு அவனுக்கு ஒரு இது வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, முழு மூச்சா வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப வந்துட்டு அவன் பண்ணது ரொட்டீனாக வந்துட்டு பண்ணான். அப்பப்போ படிக்கிறதுக்கும் ரொட்டீனாக படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சேமான ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆகிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டே அந்த எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கிறதுல அவன் வந்துட்டு பெரிய லெவலுக்கு போயிட்டான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒரு முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முயற்சியிலேருந்து பாதியிலே போயிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகாது அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகாது. ஸோ அப்போ அந்த முயற்சியை வந்துட்டு ரொட்டீனாக நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அதே மாதிரியே வந்துட்டு நம்மளுக்கு படிப்பு வரலை, நம்மளுக்கு பிடிக்கலை, நான் படித்து என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட்டெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் உரக்கட்டிட்டு நம்ம கண்டினியூஸாக நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிட்டு படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் நீங்களுமே பெரிய லெவலில் போயிடலாம் அந்த பையன் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் எனக்கு நான் சொன்ன அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஸோ இப்போ இது மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வந்துட்டு நிறையா நீங்கள் கேட்கணும், இல்லை வந்துட்டு பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் கைட்.